வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்னைக்கு நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரோமன் ரெயின்ஸ் இல்லாட்டாலும் மண்டே நைட்டாக இன்றைக்கி ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் சொன்னதுக்காக போன வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹைப் பண்ணிங்க. உண்மையிலேயே அதோட ரிசல்ட் பயங்கரமாக இருந்தது. வழக்கமாக பார்த்தீங்கன்னா 11,000 பேர் 12,000 பேர் ஒரு ரிவ்யூவை பார்க்குறாங்கன்னா கூட 2,000 பேர் தான் பார்த்தாங்க. அதாவது போன தடவை நடந்த ஸ்மாக்டவுனுக்கு கிட்டத்தட்ட 14,000க்கு மேலே வியூஸ் கிடச்சிருக்குது. ஸ்மாக்டவுனுக்கு இவ்வளோ கிடச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் சொல்கிறது புரியுது, நாங்கள் ஹைப் பட்டனை கிளிக் பண்ணுறோம், உனக்கு ஹைப் கிடைக்குது, இதனால் நீ அதிகமாக சம்பாதிக்கிற அவ்வளோ தானே. ஆமாங்க, எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு பணம் கிடைக்குது, அது உண்மை தான். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, கேன் மான்ஸ்டர் ஆப்பில் இருந்து பிக்சல் ஆப்பில் இருந்து நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து தான் எடிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. காசு கொடுத்தா தான் எடிட்டிங்கும் நல்லா இருக்குது. அதனாலதையே பார்த்தீங்கன்னா அதுக்கான செலவுகள், நெட்டு போடுறதுக்கான செலவுகள்னு சொல்லிட்டு தனிப்பட்ட செலவுகள். இது தவிர ராஸ்மேட்டன் ரிவ்யூ போடும்போது நான் லீவ் எடுக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வருமானம் அப்படிங்கிறது தேவைப்படுது. உண்மையை சொல்லணும்னா எனக்கு மாதம் பார்த்தீங்கன்னா 18,000லேருந்து 20,000 வரைக்கும் யூடியூப்லேருந்து வருது. ஆனால் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது எனக்கு கம்மி தான். ஏன்னா ரெஸ்லிங் பார்க்குறவங்க கம்மி, மற்றவங்களாம் லட்சக்கணக்கில் வியூஸ் இருக்கும்போது நம்ம ஆயிரக்கணக்கில் தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஆனாலும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கிறோம். அதனால் ப்ளீஸ் அந்த ஹைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ரெஸ்லிங் செய்யலை தமிழை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். லண்டனில் இன்றைக்கி WWE பார்த்தீங்கன்னா ராவ நடத்துனாங்க. ஓபா ஃபெமி தான் கிக் ஆஃப் பண்ணுறாரு. மக்கள் மத்தியில் ஓபா ஃபெமிக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது பார்த்தீங்களா? அமெரிக்கா தாண்டிலும் லண்டன் வரைக்கும் கொடி பறகுது. ஓபாக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது. மக்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்க போகிற கிங் ஆஃப் த ரிங்கில் நான் தான் வெற்றி பெற போகிறேன். வெற்றி பெற்ற பிறகு என்னுடைய பிளான் எப்படி இருக்கும்? ஒன்று அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்காக நான் கோடி ரோட்ஸ் எதிர்த்து மோதவா அப்படின்னு கேட்கும்போது மக்கள் மத்தியில் சத்தம் அதிகமாக இல்லை. அதே நேரத்தில் நான் ரோமனை எதிர்த்து மோதவா அப்படின்னு கேட்கும்போது மக்கள் மத்தியில் அவ்வளவு சத்தம் இருக்குது. ஸோ ரோமன் ரெயின்ஸுக்கும் ஓபா ஃபெமிக்குமான மேட்சை ஃபேன்ஸ் எல்லாருமே சம்மர் ஸ்லாமில் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது இதில் இருந்து நல்லாவே தெரியுது. இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மெயின் ஈவென்ட் ஜே ஊசோ வராரு. ஜே ஊசோ வரும்போதே அவர் ஈட் பொம்மன் போட்டுட்ருக்காரு. ஓப்பனாகவே ஓபா ஃபெமி சொல்கிறாரு, நீ ஈட் பொம்மன் போடுறாத, எனக்கு அது கோவம் வருதுன்னு. ஆனால் ஜே ஊசோ பற்றி தான் நமக்கு தெரியுமா, உனக்கு கோவம் வருதா, நான் மறுபடியும் ஈட் பொம்மன் போடுறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே மறுபடியும் ஈட் பொம்மன் போடுறாரு. கொழுப்பை பார்த்தியலா, ஓபா ஃபெமியை கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு, நக்கல் அடிச்சிருக்காரு, வெப்பராலத்தை அதிகப்படுத்திட்டு இருக்காரு. ஈட் மூமெண்ட்டோட ஸ்டைலை பார்த்தீங்களா, வித்தியாசமாக இருக்குல்ல. ஓபாவை கிண்டல் அடிக்க ஆராமா. ஜே ஊசோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, நான் ராயல் ரம்பிள் வெற்றி பெற்று ரெஸ்ல்மனியாவில் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றவன். இந்த முறை கிங் ஆகி மாதிரி சம்மர் ஸ்லாமில் நான் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பை கோடி ரோட்ஸ் கிட்ட இருந்து வெற்றி பெற போகிறேன். பிளட் லைனில் அந்த சாம்பியன்ஷிப்பை சமரிக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமி ஒன்று சொல்கிறாரு, ஜே நீ என்ன வேணா இருந்துக்க, உன்னுடைய ஃபேமிலி பெருசாக இருந்துக்கிட்டு என்ன வேணா இருந்துக்கிட்டு, ஆனால் நீ உன்னுடைய தலைவங்கிட்ட போய் ஒரு விஷயம் சொல்லணும், ரூலர் இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓபா ஃபெமியோடைய ஒத்த வார்த்தை கேட்ட உடனேயே ஜே ஊசோக்கு பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக இப்போ நடக்க போகிற கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில் கிங்குக்கான டோர்னமெண்ட் பயங்கரமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். பிகாஸ் ஓபா ஃபெமி இருக்கிறதுனாலேயே ஜே ஊசோ இந்த மேட்ச்சில் எப்படி ஓபாவை வெயிட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத எதிர்பார்த்து நிறைய பேர் காத்துட்ருக்குறோம். சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓபா கிட்ட மாட்டிக்கிட்டு ஜே படாத பாடுபடுறாரா, ஜே கிட்ட மாட்டிட்டு ஓபா படாத பாடுபடுறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமா எல்ஏ நைட்டு பார்த்தீங்கன்னா ராஜடம் எடுத்து சொல்கிறாரு, யோ மொட்டை போன வாரம் நீ பார்த்துருப்ப என்ன ஜேக்கப் ஆட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்கிறான், அதுக்கு பதிலடியாக இன்றைக்கி எனக்கு ஜேக்கப் ஆட்டு கூட மேட்ச் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு ஜிம்மி ஊசோ வராரு. என்னப்பா பிரச்சனை, உன் மேலே எனக்கு கொஞ்சமாச்சு மரியாதை இருக்குது, அதை நீ வீக்லி கெடுத்துக்கிட்டே இருக்கிற, என்னதான் அவனுக்கு பிரச்சனை, ஏன் எங்கள் ஃபேமிலிக்கிட்டே பிரச்சனை பண்ணிட்டு வரேன்னு. அப்போது ராஜ் அண்ட் மேனேஜர் அடம்பே சொல்கிறாரு, சரி உங்கள் 2 பேருக்கு ஒரு பிரச்சனைனா அதை முடிவு கிட்டதுக்காக இன்றைக்கி உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு மேட்ச் வைக்கலாமே அப்படின்னு சொல்கிறாரு. எல்ஏ நைட் உடனே சொல்கிறாரு, எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு மேட்சா, சரி எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு மேட்சே வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ராஜ் அண்ட் மேனேஜர் சொன்னதே திருப்பி சொல்கிறாரு. என்னடா அவன் சொன்னது மறுபடியும் திருப்பி சொல்கிறேன், அவன் சொன்னதெல்லாம் செல்லுபடியாகுது, நான் எனக்கு இப்போ எந்த மாதிரி தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அடம்பிஎஸ் பார்க்குறாரு, இந்த இழிச்சா வாயங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படாத பாடுபட வேண்டியது இருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறமா பேஜ் அண்ட் ப்ரீ பெல்லாவுடைய நேரம். இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. பேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டை சேர்ந்தவங்க, அவங்களுடைய ஹோம் கண்ட்ரியில் தான் இன்றைக்கி WWE பார்த்தீங்கன்னா ஷோ நடத்துகிறாங்க. லைரா வெல்கேரியா மற்றும் பெய்லி 2 பேருமே சேர்ந்து தான் டேக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோதுறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள நீண்ட நாட்களாகவே சண்டை வர மாதிரி தான் தெரியுது. ஆனால் இன்றைக்கி 2 பேருடைய பேக் ஸ்டேஜில் இருந்த அந்த பிரச்சனையை வச்சு கண்டிப்பாக இவங்க 2 பேருக்குள்ள பிரேக்கப் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் யாரை சீட் பண்ண போகிறா அதுதான் இருக்கிறதுலே ஷாக்கிங்காக இருந்தது. சரி இது உமன்ஸ் டேக்
டீம் சாம்பியன்ஷிப்புக்காக பல தடவை பார்த்தீங்கன்னா லைரா வெல்கிரியா பேதி மோதி இருக்கிறாங்க, வெற்றி பெற்றதில்லை. இன்னைக்காவது வெற்றி பெறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, மேட்ச் உண்மையிலேயே பயங்கரமாக கொண்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பேஜ் லைரா வெல்கிரியாவுக்கு அவங்களோட ஃபினிஷரை போட்டு ரொம்பவே க்ளீனாக வின் பண்ணிட்டாங்க. எஸ், அவங்களுடைய ஹோம் டவுனு எப்படி டபிள்யூபிள்யூ தோக்க வைப்பாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா பேஜ் அண்ட் ப்ரீபெல்லா சக்ஸஸ்ஃபுல்லி அவங்களுடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை 6வது முறையாக டிஃபெண்ட் பண்ணி இன்னைக்கு வின் பண்ணிட்டாங்க. பரவாயில்லப்பா, ரசல்மேனியா டாக் டீம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணதில் இவங்களுடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப் தான் அடிக்கடி டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம தோற்று போயிட்டோம் அப்படிங்கிறதுல பெய்லி பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாட்டரை கெட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா லைரா வெல்கிரியா பெய்லியை அட்டாக் பண்ணுறாங்க. எவ்வளோ நாள் பொறுத்தது போதும், உன் கூட டாக் டீமாக இருந்தது ஒரு பிரோஜனமும் இல்லை, டாக் டீம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணவும் இல்லை, சிங்கிள்ஸ் மேட்ச்சில் வின் பண்ணதில்லை அப்படிங்கிறதுனால கடுப்பான லைரா வெல்கிரியா அதே இடத்துல பெய்லியை பயங்கரமாக ரூத்ரஸாக அட்டாக் பண்ணுறாங்க. வழக்கமாக இந்த வேலையை பெய்லி தான் அடிக்கடி பண்ணியிருக்கிறாங்க. பெய்லியே அடிக்கடி பண்ணால் நல்லா இருக்காதே அப்படிங்கிறதுனால டபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த இடத்த லைரா வெல்கிரியா கொடுத்துட்டாங்க போகுது. ஸோ லைரா வெல்கிரியா பயங்கரமான ஒரு ஹீல் கேரக்டர் அவதரிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜாட் கேபிளுடைய நேரம். ஜாட் கேபிள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முக்கியமான ஒரு அப்பாலஜியை சொல்கிறாரு. இது யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய முன்னாள் டாக் டீம் பார்ட்னராக இருந்த ஓட்டிஸ் அண்ட் ஆல்ஃபா அகாடமி டீமுக்காக. அந்த டீமில் இருக்கிற எல்லாருமே வர சொல்கிறாரு. வந்ததுக்கப்புறமா சொல்கிறாரு, நான் உங்களை மதிக்கலை, உங்களை நான் என் கூட சேர்த்துக்கிட்டு ஒரு டேலண்டான ரசலர்ஸாக அவங்கள உருவாக்கலை, அந்த வகையில் நான் மன்னிப்பு கேட்குறேன். அகிரா, நான் உன்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்திருக்கிறேன், எவ்வளவோ உன்னை துன்பப்படுத்திருக்கிறேன், பட் ஆனால் நீ ஒரு கிரேட்டஸ்ட்டு டோக்கியோ ரஸ்லர், அதாவது ஜாப்பனீஸ் ரஸ்லர், அதனால் டோக்கியோ ரஸ்லர் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் மேக்ஸின் டுருப்பிக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்குறேன், நீ என்னை விட்டு போனதுக்கப்புறம் உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்லாம் வின் பண்ண, நான் இது வரைக்கும் சிங்கிள் டைட்டில் வின் பண்ணலை, நீ பெட்டர் தேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் ஓட்டிஸை பார்த்து, என்னுடைய நண்பா, நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த ஆல்ஃபா அகாடமியை உருவாக்கணும், கடைசியில் பாரு நீயும் நானும் புரிஞ்சிட்டோம், இப்போ நீ தனியாக நான் தனியாக இருக்கிறேன், அதுக்காக நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னை ஏற்றுக்கிறியா, நான் மன்னிப்பு சொல்கிறேன், இப்படி என்னை ஏற்றுக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது ஒரு இடத்துல அகிரா தாசாவும் ஓட்டிஸும் பார்த்தீங்கன்னா சரி அவனை ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு 2 பேருமே கெட்டி பிடிச்சி கை கொடுக்க போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல மேக்ஸின் டுருப்பி என்ன ஓட்டிஸ் கெட்டி பிடிக்க போறியா, கை கொடுக்க போறியா, இவன் பண்ணதெல்லாம் மறந்துட்டியா, அப்பாலஜி அப்படிங்கிறதுலாம் மற்றவங்களுக்குலாம் நிறைய டைம் கொடுக்கலாம், ஆனால் உனக்கு ஒரு தடவை தான், அந்த ஒரு தடவையும் நீ எப்போ தள்ளி போயிருச்ச, இதுக்கப்புறமா நம்ம இவனை அப்பாலஜி பண்ணக்கூடாது, அதை அவனை மன்னிக்கவும் கூடாது, அதுக்கப்புறமா இந்த டீமில் அவனை சேர்த்துக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தின் விளிம்பில் ஜேட் கேபிளை பயங்கரமாக திருட்டு போயிட்டாங்க. ஐயா ஜேட் கேபிள், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீம் உங்களுக்கு வேண்டாயா, நீங்கள் சிங்கிளாகவே இருக்குது, நல்லா இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அமெரிக்கன் மேடுன்னு ஒரு டீம் இருந்தது, அதை மறந்துட்டீங்களா, அதை விட்டுட்டு முன்னாள் டீம் கிட்டலாம் அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் இன்றைக்கி டிராகன் லீக்கு ஈத்தன் பேஜுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் இருக்குது. ரே மிஸ்டீரியோ சொல்கிறாரு, ஈத்தன் பேஜ் அண்ட் ரூசேவ் என்னென்ன பிரச்சனை பண்ணாங்க தெரியும், என் மாஸ்கே கலத்துனானுங்க, அதனால் நீ கொஞ்சம் சேஃபாக இருக்கணும், சேஃபாக இருக்கிறத காட்டிலும் நீ செக்யூரிட்டியாக இருக்கணும், உன்னுடைய மாஸ்க்கை பயங்கரமாக பத்திரமா பாதுகாக்கணும், லூச்சார் எப்படி ரசத்துக்குலாம் அது முக்கியம்னு சொல்லும்போது பெண்டாவை அந்த இடத்துக்கு ஆமாம் அது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டிராகன் லீக்கும் ஈத்தன் பேஜுக்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். ஆக்சுவலி உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நடந்துருக்குது, மெயின் ஷோவில் இது வரைக்கும் நடந்தது இல்லை, இன்றைக்கி இந்த மேட்ச் நடத்துகிறாங்க. ஓகே, நல்லா தான் இருக்குது, மோசம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எப்படியாவது இவனை ஈத்தன் பேஜை வெட்டு போடலான்னு சொல்லிட்டு ஏஜே ஸ்டைலுடைய ஸ்டைல் கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாரு. பட் ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா மொக்கையாயிருச்சு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஈத்தன் பேஜ் டிராகன் லீயை வெயிட் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாரு. அது ஆக்சுவலி ஈத்தன் பேஜுக்கும் ஒரு வெற்றி தேவை, நீண்ட நாளுக்காகவே பார்த்தீங்கன்னா தோத்துக்கிட்டே இருக்கிறாரு, ஒரு வெற்றி அப்படின்னு கிடச்சா தானே அவரை ப்ரூவ் பண்ணுவார். ஸோ அதுக்கான ஒரு வெற்றியாக இன்றைக்கி மண்டே நைட்டால் ஈத்தன் பேஜ் டிராகன் லீயை பீட் பண்ணி வின் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா குயின் ஆஃப் தி ரிங்கில் செலக்ட் ஆகிருக்கிற இயோ ஸ்காய் மற்றும் லீ மார்கன் 2 பேருமே ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்க போகிறாங்க. இப்போ இயோ ஸ்காய் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அளவுக்கு வந்துட்டாங்க. கண்டிப்பாக நான் இதில் வெற்றி பெறுவேன், வெற்றி பெற்று குயின் ஆஃப் தி ரிங்கில் நான் குயினாக மாறுவேன், சம்மர் ஸ்லாமில் சாம்பியன்ஷிப்பை எதிர்த்து மோதுவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது லீ மார்கன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, இந்த வருடம் குயினாக மாற போகிறது ஃபஸ்ட் எவராக உமன் சாம்பியனாக இருந்து குயினாக வர போகிறது நான் தான், என்கிட்ட உமன் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இருக்கும், குயின் ஆஃப் தி ரிங்குக்கான கிரீடமும் இருக்கும், உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான ரியா சம்மர் ஸ்லாம்ல பீட் பண்ணி நான் டபுள் சாம்பியன் ஆவேன் அப்படின்னு சொல்றாங்க. லீ மார்கன் எல்லாம் ஓகே, ஆனால் நீங்கள் சிவிங்கன்னு சவைக்கிற மாதிரி பேசுறீங்களா, அது உண்மையிலேயே இரிட்டேட்டிங்காக இருக்குது. எனக்கு நம்ம உங்களை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இயோ ஸ்காயை ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஒரு கடத்தில் இயோ ஸ்காய் அட்டாக் பண்ணுறாங்க, ஆனால் இயோ ஸ்காய் அதிலிருந்துலாம் தப்பிச்சு திருப்பி பார்த்தீங்கன்னா லீ மார்கன் அட்டாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு லீ மார்கன் அட்டாக் பண்ணிட்டாங்க, கெத்து காட்டிட்டாங்க. இதே மாதிரி குயின் ஆஃப் தி ரிங்களையும் அவங்கள வீழ்த்தி வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நம்ம காத்திருக்கலாம்.
ஸோ அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஜிம்மி அண்ட் ஜே ஓசோ இருக்கிறாங்க. இன்றைக்கி ஜிம்மிக்கு ஒரு மேட்ச், அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லை நைட்டை எதிர்த்து. அதுக்காக ஜே அதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு வராரு. ஜேக்கப், நீ தேவையே இல்லாமல் சோலோஸுக்காட்ட பேசுகிற, அதுவும் பிளட்லைன் அவன் சேக்கரை பற்றி பேசுகிற, இதை பற்றி எங்கள்கிட்ட பேசவே இல்லையே, உங்ககிட்ட பற்றி நான் அதுக்கு பேசணும், நான் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ட்ட பேசிட்டேன், ரோமன் ரெயின்ஸ் ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படிங்கும்போது நான் உங்கள்கிட்ட எதுக்கு திருப்பி பேசணும்னு கேட்குறாரு. வாஸ்தவமான கேள்வி தான். ஆனால் சொல்கிறாரு ரோமன் ரெயின்ஸ் இதுக்கு ஓகே சொன்னாரா, நான் போன தடவை கேட்க மறந்துட்டேன், பட் நான் கண்டிப்பாக ரோமன்ட்ட கேட்கணும், சோலோவை நீங்கள் கூப்பிட்டதுக்கு விரும்புனீங்களா அப்படின்னு நான் கேட்கணும், சரி கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் சொல்கிறாரு. ஜேக்கப் சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரில. நான் வீக்லி பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு சோலோஸுக்காக தன் டீமில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. இப்போவும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஜிம்மி ஜே ஊசோக்கு பார்த்தீங்கன்னா சோலோஸுக்கு அவன் மேலே நம்பிக்கை இல்லை, அவனை ஜாயின் பண்ண வேண்டாம் தான் நினைக்கிறாங்க. ஆனால் கேட்க மாட்டேக்காரு ஜேக்கப் ஃபாட்டு. அதுக்கப்புறமா தானோசன் தான் காட்டுறாங்க. பணத்தை பார்த்தீங்கன்னா வச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ ஜேடி மேக்டோனோ போகிறாங்க. என்னையா பண்ணிகிட்டு இருக்காருன்னு கேட்குறாங்க. நான் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. இது எங்களுடைய ரூமு, ஜட்மெண்ட் ரூமு, தேவையில்லாமல் ரிசர்ச் சென்டராக மாற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் கடுப்பாகி ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா ஜேடி மேக்டனோ இந்த பொருளெல்லாம் அந்த குப்பையில் போட போகிறேன்னு சொல்கிறாரு. அதை தொடாத அப்படின்னு வார்னிங் பண்ணுறாரு. வார்னிங் பண்ணும்போதே கேட்டுக்க வேண்டியது தானே, அதை தொடுறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஷாக் அடிச்சிடுச்சு. அவ்வளோதான், ஜேடி மேக்டோனுடைய மண்டை பார்த்தீங்கன்னா பறந்துருச்சு. நல்லா வேலை மிஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கு மண்டை கோளாறுலாம் ஏற்படலை. இவர் எப்படியோ டாமினிக் மிஸ்டீரியோ காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டார். திரும்பி பார்த்தா ஜேடி மேக்டோனோ காணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் எல்லாருமே ஒரு இடத்துல மீட்டிங் போட்டுருக்காங்க. எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான், லிவ் மார்கன் எல்லாத்தையுமே அவங்களுக்காக எடுத்துருக்காங்க, டீம் மெம்பர்ஸ்க்காக எதை பற்றியும் பேசலை. அப்போ லிவ் மார்கன்ட்டு அதை பற்றி தான் பேச வராங்க. லிவ் மார்கன் டக்குன்னு ரெக்ஸனே என்ன பிரச்சனை அப்படிங்கிறது என்ன புரியுது, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணுமா, டாமினிக் மிஸ்டீரியோ ஜேடி நீங்கள் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்பான ஸ்டோரியை பற்றி கண்டினியூ பண்ணுங்கள். அதே மாதிரி ரெக்கில் நீ வந்து இதுக்கப்புறமா சோல் ருக்கா கிட்ட இருக்கிற உமன்ஸ் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் வின் பண்ண பாரு. அப்புறம் ரெக்ஸனே அப்படின்னு சொல்லிட்டு பேச வராங்க. ஆனால் உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ரெக்ஸனே பெரஸை எல்லா விதத்துலையுமே பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் விலகிட்டே இருக்கிறாங்க. அவங்கள பிடிக்கல அப்படிங்கிறது இது வந்து நல்லாவே தெரியுது. கூடிய சீக்கிரம் ரெக்ஸனே பார்த்தீங்கன்னா ஏதாவது முறையில் லிவ் மார்கன் அட்டாக் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ஸ்டோரியை தான் பார்த்தீங்கன்னா வீக்லி WWE டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சம்பவம் இருக்குது கேஸ் கூடிய சீக்கிரம். அதுக்கப்புறமா ஜிம்மி ஊசோட நேரம். நீண்ட நாளுக்கு அப்புறமா ஜிம்மி ஊசோடைய ஓன் தீம் மியூசிக்கில் சிங்கிள்ஸ் மேட்ச் விளாட்றதை நான் பார்க்குறேன். ஆனால் வீக்லி பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ பின்னாடியே சுற்றிட்டு இருந்தார். பட் இன்னைக்கு மண்டே நைட்டால் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச், அதுவும் எல்லை நைட் எதிர்த்து. உண்மையிலேயே மேட்ச் பயங்கரமாக இருக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சோலோஸுக்காக வராரு. சோலோ நீ எதுக்கு இந்த பக்கம் வர அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எல்லை நைட் இதை பார்த்து ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். ஆத்தாடியே வந்து நமக்கு இப்போ அகென்ஸ்டாக மாறிடுவான்னு. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லை நைட் கீழே விழுந்துட்டார். ஜிம்மி ஊசோ தான் மேலே இருக்காரு. ஓடி வந்து ஜிம்மி ஊசோ கிட்ட வந்து நிற்கிறாரு. என்னடா பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா திடீர்னு ஜிம்மி ஊசோ கிட்ட வந்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிம்மி ஊசோவுக்கு சமோன் ஸ்பைக்கை போட்டுட்டாருங்க. ஐயையோ, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இவர் பிளட் லைனில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் திடீர்னு சமோன் ஸ்பைக்கை பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ போட்டார். பார்க்குறாரு பாருங்க எல்லை நைட்டு, எவன் எக்கேடு கட்டுவானா, எனக்கு என்னையா, எனக்கு தேவை வெற்றி, அதை நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லை நைட் பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோக்கு அவருடைய ஃபினிஷரை போட்டு இந்த மேட்ச்சில் எல்லை நைட் வெற்றி பெற்றார். சோலோசிக்காவோடைய தில்லு முள்ளுனால இன்னைக்கு ஜிம்மி ஊசோ தோற்று போயிட்டார். இதுக்கப்புறமா அந்த பிளட் லைன் ஸ்டோரி எப்படி முடிய போகுது, எப்படி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு தான் தெரில. பட் நான் இனி ஃபன்னுக்கான நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்குது கைஸ். அதை தான் WWE பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, கூடிய சீக்கிரம் இதுக்கான விட நமக்கு தெரியும். ராஜ் அண்ட் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பை பற்றி கேட்டுருக்காரு. ஆக்சுவலி அதை பற்றி தான் இன்றைக்கி மண்டே நைட்டால் பேசுவார்னு பார்த்தா கடைசியில் தான் கேட்குறாரு. பெண்டாவை எதிர்த்து மோதுக்கு வாய்ப்பு கேட்காரு. அப்போ அந்த இடத்துக்கு டாமினிக் மிஸ்டீரியோ அண்ட் ஜேடி மேக்டனோ வந்து அந்த வாய்ப்பு முதல்ல எங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் டாமினிக் அதிக தடவை மோதிட்டார், ஜேடியும் மோடிட்டார். இப்போதைக்கு வேக்கண்டாக இருக்கிற அந்த இடத்த பூர்த்தி செய்யணும்னா ஒன்லி ஒன் மேன், அது ஜேட் கேபிள் தான். ஜேட் கேபிள் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக முதல்ல நல்லா இருக்கும். நமக்கு தெரியுது, WWE தெரில. சரி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் நைட் ஆஃப் சாம்பியனில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நைட் ஆஃப் சாம்பியனில் பார்த்தீங்கன்னா குந்தருக்கும் கோடி ரோட்ஸுக்கும் சாமி ஜெயினுக்கும் ட்ரிபிள் டேட்டா அன்டிஸ்பிள் சாம்பியன்ஷிப் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா லைவ் ஆன் த ரிங் ஆஃப் த ஃபைனலுடைய ஃபைனல் மேட்ச் ஓபா ஃபெமிக்கும் ஜெய ஊசோக்கும் மேட்ச் நடக்குது. அடுத்து குயின் ஆஃப் த ரிங்கோடைய ஃபைனல் மேட்ச் பார்த்தீங்கன்னா லிவ் மார்கனுக்கும் இயோ ஸ்காய்க்கும் ஃபைனல் மேட்சை பார்த்தீங்கன்னா WWE அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன் இருக்கிற டிஃபினிஷியேஷன் ஜேட்காரர்களை எடுத்து ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் அவங்களோட டைட்டிலை டிஃபைன் பண்ணுறாங்க. இது இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபஸ்ட்டு பேப்பர் இல்லை, ஃபஸ்ட்டாக யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்கு இது ஃபஸ்ட்டு பேப்பரியூ. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கான யுனைடெட் சாம்பியன்ஷிப் மாதிரியே மென்ஸ்க்கான யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்காக ட்ரிக் வில்லியம்ஸும்
ரிக்கி ஷைன்ஸும் நைட் ஆஃப் சாம்பியனில் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக மோதுறாங்க. அப்புறம் ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்சுக்காக செத் ரோலன்ஸும் பிரான் பிரேக்கரும் பார்த்தீங்கன்னா மோதுறாங்க. சரி, இப்போ நம்ம மெயின் ஈவெண்ட் டைம் வந்துட்டோம். வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் டீம் விசிஸ் த விஷன் டீமுக்கு எதிராக தான் இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டாக நடக்க போகுது. மேட்ச்சு செமையாக இருக்குது. பிரான் பிரேக்கரை பற்றி நமக்கு தெரியும், ஸ்பீடுக்கு பஞ்சமே இல்லை. மேட்சை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்பீடாக பயங்கரமாக கொண்டு போகிறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா லோகன் பால் சீட்டிங் பண்ணி எப்படியா தான் டீம் மெம்பர்ஸை வெற்றி பெற வைக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வின் பண்ணுற நேரத்தில் கரெக்டாக ரோப்பில் ஒரு டீம் பாட்டோட காலை போட்டுட்டாரு. கடுப்பான ரெஃபரி, நீ இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை, நீ இப்போவே இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ லோகன் பால் இப்போ இந்த இடத்த விட்டு போயிட்டாரு. ஆனால் போன மாதிரி இருந்துட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் லோகன் பால் திரும்பி வராரு. ரெஃபரிக்கே தெரியாமல் வராரு. கையில் அவருடைய வெப்பனை கொண்டுட்டு வராரு. அந்த வெப்பனை எடுத்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தியரிட்ட கொடுத்து இதை வச்சு நீ பயன்படுத்திக்கிட்டு வெற்றி பெற்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் இப்போ லோகன் பாலுக்கு ஷாக்கிங்கான ஒரு விஷயம், தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சி. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜோ என்ட்ரி வராரு. லோகன் பாலுக்கும் அடிபட்டிருக்கு. ஜோ என்ட்ரி எடுத்து சண்டை போட முடியுமா? இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு ஓடி போகிறாரு. இவரை ஃபாலோ பண்ணிகிட்டே பார்த்தீங்கன்னா ஜோ என்ட்ரியும் போகிறாரு. அதுக்கப்புறமா இப்போ இந்த வாய்ப்பை நல்லாவே பயன்படுத்திக்கிட்டார் ஆஸ்டின் தியரி. சரி, அவன் போனால் என்ன, வெப்பன் அங்கே இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலான்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த வெப்பன் எடுத்திங்கன்னா கையில் போட்டுக்கிட்டாரு. கரெக்டாக மூஞ்சில் போட்டு ஒரு குத்திட்டு இந்த மேட்சில் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் பிரச்சனை என்னென்னா செத் ராலன்ஸ் வராரு. சரி, செத் ராலன்ஸ் வரும்போது அவனை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு மெயின் என்ட்ரன்ஸ்லேயே பிரான் பிரேக்கர் காத்துட்ருக்காரு. ஆனால் செத் ராலன்ஸ் பின்னாடி ஓடி வராருங்க. வந்தது மட்டும் இல்லாமல் அந்த வெப்பனை ஆஸ்டின் தியரிட்ட இருந்து பிடுங்கி ஆஸ்டின் தியரியுடைய மூக்குலேயே ஒரு குத்து, அவ்வளோதான். ஆஸ்டின் தியரி மட்டையாயிட்டாரு. செத் ராலன்ஸை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுல பிரான் பிரேக்கர் செத் ராலன்ஸை ஃபாலோ பண்ணி போயிட்டார். ஆக்சுவலி பிரான் பிரேக்கர் இப்போ இந்த இடத்துலையே இல்லை, ஒன்லி ரிங்கில் ஆஸ்டின் தியரி மட்டும் தான் வசமாக மாட்டிக்கிட்டாரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டா மாண்டஸ் ரொம்பவே க்ளீனாக அவரோட ஸ்ப்ளாஷை போட்டு 1 2 3 எஸ் கைஸ், த நியூ டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் வின் பண்ணிட்டாங்க. பிரான் பிரேக்கர் ஓடி வந்து நிப்பாட்டுறதுக்குள்ளே மேட்சே முடிஞ்சிருச்சு. ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் நியூ டபிள்யூடபிள்யூ வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு அமர்க்கலமான ஒரு விஷயம். அதே மாதிரி செத் ராலன்ஸ் மூலையிலேருந்து பார்க்குறாரு. பார்த்தியா என்னுடைய வேலை எப்படி இருக்குது பார்த்தியா அப்படின்னு பார்க்குறாரு. செத்து, நீ உண்மையிலேயே பயங்கரமான ஆள் தான். அண்ட் வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வின் பண்ண செத் ராலன்ஸ் அப்படியே பிரான் பிரேக்கரை பார்க்க இன்றைக்கான மண்டே நைட்டாக முடிஞ்சிருச்சு. மண்டே நைட்டாக எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சினாலே ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.